அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இதனால் மகிழ்ச்சி ஏற்படும். சனி பகவான் 13/7/2025 அன்று வக்ரமடைய போகின்றார். உங்கள் செயல்பாட்டில் சுறுசுறுப்பு ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காரியங்களில் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். குரு தான் சஞ்சரிக்கும் இடத்தை விடவும் பார்க்கும் இடங்களை சுபப்படுத்துவார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் வாழ்வில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபமாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு மனமாலை ஏறும். வேலையின் காரணமாகவோ கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் உயரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம், பிரச்சனைகள் விலகி நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். புதிய இடம், வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். உடல் பாதிப்புகள் விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழில், வியாபாரம், வேலையில் ஏற்பட்ட போட்டி, எதிர்ப்பு விலகும். நோய் நொடி அகலும். மேலும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியால் குடும்பத்தில் குழப்பம், நட்புகளிடம் பகை, உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். ஆனாலும் மிதுன குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் சனிக்கு உண்டாவதால் பாதிப்பு குறைந்துவிடும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த குழப்பம், போராட்டம், நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். உடல்நிலை சீராகும். செல்வாக்கு உயரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்துள்ளார். குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது அற்புதமான அமைப்பு. இதனால் பொருளாதாரம் உயர்வடையும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இதுவரை இருந்த நிதி நெருக்கடி விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் எண்ணத்தில் உயர்வு ஏற்படும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். இதனால் சுகஸ்தானம் வலுவடைந்து வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். ஆசைப்பட்ட வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் நன்றாக உள்ளது. நீண்ட காலமாக இருந்த சொந்த வீடு கனவு நனவாகும். பாக்கியஸ்தானம் வலுவடைவதால் உங்களின் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். வெளிநாடு உத்தியோக அமைப்பும் சிறப்பாகவே உள்ளது. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப உத்தியோகம், தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் கிடைக்கும். சூரியன் 10ஆம் இடத்தில் வலிமையாக திக்பலத்துடன் இருக்கின்றார். அதிகாரம் உங்களை தேடி வரும். அரசு பணியில் இருப்போருக்கு தடைபட்ட அனைத்து மாற்றங்களும் கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி செய்வோருக்கும் வெற்றி உண்டு. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி புரிதல் உருவாகும். காதல் உறவு திருமணமாக நிறைவேறும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இந்த கன்னியா ராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படுவோர் நீங்கள். உங்களுக்காக பிறக்கின்றது இந்த ஜூலை மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி
ராசியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் வளர்ச்சி பெறும், தொழில் முன்னேற்றம் அடையும், பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும், சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும், குடும்பத்தில் இருந்து நெருக்கடி விலகும், எதிர்பார்த்த வரவுகள் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த கன்னியா ராசி அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மன வலிமையுடன் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதம். குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடன் சஞ்சரிக்கும் சூரியனால் பதவியில் ஏற்படும் நெருக்கடி விலகும். குருவின் பார்வையில் தன குடும்ப வாக்கு சுகஸ்தான சத்ருஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், உடல் பாதிப்பு விலகும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், வழக்கு விவகாரம் சாதகமாகும், ராகு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். இந்த கன்னியா ராசி சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துணிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். ராசி அதிபதி ஜூலை 3ஆம் தேதி வரை சாதகமாக சஞ்சரித்து நன்மை வழங்கினாலும் மாதம் முழுவதும் நட்சத்திராதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரவு வரும்போதே அதற்காக செலவும் காத்து கொண்டிருக்கும். 10ல் சஞ்சரிக்கும் சூரியனும் 6ஆம் இடத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் மாதம் முழுவதும் சுக்கிரனும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். வசதி வாய்ப்பை அதிகரிப்பார்கள், கௌரவத்தை உண்டாக்குவார்கள், பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரம் லாபம் அடையும், தொழிலில் இருந்த தடை விலகும், புதிய முயற்சிகள் சாதகமாகும், அரசு வழியில் அனுமதி கிடைக்கும், வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும், உடல் பாதிப்பு நீங்கும், பணியில் உயர்வு உண்டாகும். இந்த கன்னியா ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட நன்மை உண்டாகும், வெங்கடாஜலபதியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும், சங்கர நாராயணரை வழிபட சங்கடங்கள் விலகும். இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.